தத்துஸ்ரீயின் என்ன பறவை? வணக்கம் தத்துஸ்ரீ அவர்களே. கடந்த 1979 மாயிகாவின் 7வது தலைவராக பொறுப்பேற்று 31 ஆண்டுகள் நமது இந்தியர்களின் வளர்ச்சிக்காக பல சாதனைகளையும் சவால்களையும் சந்தித்து வெகு விரைவில் அப்பதவியிலிருந்து விலகவிருக்கின்றீர்கள். வருத்தம் என்றாலும் இது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று, ஒரு படிநிலை, ஏற்றுக்கொள்கின்றோம். இன்று ஒரு தரமான புத்தகத்திற்கும் மேலான பல்வேறு துறைகளில் உங்களின் அனுபவங்களை நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். நிச்சயமாக இந்த நேர்காணல் ஒரு சிறப்பான நேர்காணல் தான். தொடக்கமாக தத்துஸ்ரீ, இதே போன்று ஒரு பதவி ஒப்படைப்பு 1979 நிச்சயமாக நடந்திருக்கும். அதன் அனுபவங்களை சற்று நினைவு கூறுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் எண்ணம், எதிர்பார்ப்பு, இந்த சமுதாயத்தின் மீதான உணர்வு எப்படி இருந்தது 1979? 1979 இப்போது நான் பதவி ஒப்படைப்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அல்ல. அது காலம் சென்ற நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு தான்ஸ்ரீ மாணிக்கவாசகம் அவர்கள் காலமானதை தொட்டு நான் துணைத் தலைவராக இருந்த காரணத்தினால் நான் தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. ஆக அன்றைய நிலையையும் இன்றைய நிலையும் நாம் யோசித்து பார்த்தோமேனால் பலவிதமான மாற்றங்கள் உள்ளன. அன்று நான் பொறுப்பேற்றதிலிருந்து கட்சியில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து முயன்று வெற்றியும் பெற்றுள்ளேன் என்றுதான் கூற வேண்டும். இன்று மாயிகா ஒரு வலுவான கட்சியாக, பிறர் மதிக்கக்கூடிய கட்சியாக, அதில் பல லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் மனித உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இருப்பினும் இன்று குறிப்பாக இந்த ஆண்டு நான் என்னுடைய பொறுப்பிலே இருந்து விலகி எனக்கு பதிலாக டத்தோ பழனிவேல் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு நானே முன் வந்தேன். ஆகவே இந்த பதவி ஒப்படைப்பு நடைபெறும் போதும் எந்த விதமான ஒரு மன தடங்களும் கிடையாது, மன கஷ்டமும் கிடையாது. நானும் என்னுடைய பதவியை ஒப்படைத்து விட்டு நானும் மகிழ்ச்சியோடு வெளியே செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வேன். மகிழ்ச்சிகரமாக இன்றைய நேர்காணல் தொடங்கிவிட்டது தத்துஸ்ரீ. 1979 ரொம்ப இளமை துடிப்போடு இருந்திருப்பீங்க. அப்போ இந்த சமுதாயத்துல நீங்க என்னத்தை மாற்ற நினைச்சீங்க? எது உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது? 79 நான் பொறுப்பேற்ற போது சமுதாயத்தின் அடிப்படை தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அவர்கள் நடவடிக்கை எப்போதுமே சமுதாயத்தின் முன்னேற்றத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் மனத்தில் கொண்டுதான் அந்த நடவடிக்கை எல்லாம் நான் எடுத்தேன். நான் சில சமயங்களில் மிகவும் கடுமையாக பலரிடம் நடந்து கொண்டிருக்கின்றேன். கடுமையாக நடந்து கொள்வது அவர்களை தனிப்பட்ட முறையில் பிடித்தமில்லை என்ற சூழ்நிலையில் நான் நடந்து கொள்ளவில்லை. எந்த ஒருவர் தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பை முறையாக செய்யவில்லையோ அவரிடம் நான் கடுமையாகத்தான் நடந்து கொள்வேன். ஒரு தாய் எப்படி தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் அந்த மகன் தவறு செய்யும் போது அவனிடம் கடுமையாக நடந்து கொள்கிறாரோ அதே போன்று நானும் ஒரு தலைவன் என்ற முறையில் கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன். சரிங்கிறது. சரி, அன்று தொடங்கி இன்று வரை உங்களது அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டம், சாதனைகள் சந்தித்து விட்டீர்கள். இன்று உங்கள் அரசியல் அனுபவம் குழந்தைகள், அது ஒரு அறிவு முதிர்ந்த ஒரு இளைஞன். சரி, அன்று நீங்கள் கண்ட அந்த சமுதாயத்தை இன்று பார்த்து விட்டீர்களா? அன்று நான் கண்ட சமுதாயம் வேறு, அதன் நிலை வேறு, அதன் தோற்றம் வேறு. இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் வேறு, அதன் நிலை வேறு, அது தோற்றம் வேறு. அன்று நம்முடைய சமுதாயத்திலே கல்விக்காக போராட வேண்டும் படிப்பதற்கு. இன்று கல்வி கற்க வேண்டுமானால் அவர்களுக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்காவிட்டாலும் நேரடியாக நாமே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை படிக்க வைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் தொடக்கப்பட்ட மாஜு கல்வி வளர்ச்சி கழகம் என்ற நிறுவனத்தின் வாயிலாக இதுவரை நாங்கள் 94 மில்லியன் ரிங்கிட்டை கடனாக கொடுத்திருக்கிறோம். இதன் வாயிலாக நாங்கள் 13,700 கடன் கொடுத்திருக்கிறோம். இதை பெற்றவர்கள் 9,700 பேர். இந்த 9,700 பேரும் பட்டதாரிகளாக இங்கு வந்திருக்கிறார்கள். பட்டதாரிகளாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் இனி அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஆனால் சில வேளைகளில் அது நடப்பதில்லை. காரணம் என்னவென்றால் தான் படித்து தன்னுடைய நிலை உயர்ந்தவுடன் தான், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் என்ற மனோநிலையில் இருந்து
இழந்து விடுகிறார்கள். ஆகவே இது எந்தெந்த ரூபத்தில் சமுதாயத்துக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அன்றிருந்த நிலையும் இன்று இருக்கக்கூடிய நிலையும் பார்த்தோமே ஆனால் இன்று அதிகமான வாய்ப்புகளை பெற்று தருவதற்குரிய ஏற்பாட்டை செய்தும் பெற்று தந்தும் இருக்கின்றோம். பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அரசாங்கத்தோடு தொடர்ந்து நான் 29 வருடம் 9 மாதம் அமைச்சரவையில் உட்கார்ந்து அந்த அமைச்சரவையிலே நான் பேசாத நாளே கிடையாது. அமைச்சரவை நான் பேசாவிட்டால் அமைச்சரவை கிடையாது என்று டாக்டர் மகாதீர் அவர்கள் சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எழுப்புவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிரதிநிதியாக, குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் நிச்சயமாக சமுதாயத்தின் நெளிவு சுழிவுகளை எடுத்துச் சொல்வதற்கும் அவர்களுக்கு ஒரு சீரை கொண்டு வருவதற்கும் சிறப்பை கொண்டு வருவதற்கும் உரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பல கோணங்களிலே நான் என்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறேன். இந்தியர்களுடைய உரிமைகளும் போராட்டத்திற்கும் நீங்கள் எப்போதுமே துணை நின்றிருக்கின்றீர்கள். சரிங்க டாக்டர் சுரே, இப்பொழுது வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம். கண்டிப்பாக MIED வாயிலாகத்தான் இன்று நான் இந்த நிலையில் பெற்றிருக்கின்றேன், நன்றி அப்படி என்று உணர்ந்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் டாக்டர் சுரே. சரி டாக்டர் சுரே, இது தொடர்பான ஒரு கேள்விதான். இன்னமும் நமது இந்தியர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்கின்றன. உங்களை பொறுத்தவரை நமது இந்தியர்களின் வளர்ச்சிக்கு தடைக்கற்களாக நீங்கள் எதனை பார்க்கின்றீர்கள்? ஏழ்மையா, தகவல் தெரியாத சூழ்நிலையா, அதாவது கல்வியா, இல்லை அவர்களது முயற்சியின்மையா? குறிப்பாக நமக்கு தடைக்கல்லாக இருப்பது நம்முடைய சிந்தனை தான். வளரக்கூடிய நாட்டிலே வளர வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இன்னும் பலருக்கு வரவில்லை. உழைத்து தன்னுடைய திறமையை காண்பித்து உயர்வதற்குரிய மனப்போக்குடையவர்கள் தான் உயர்வார்கள். அந்த உயர்வை அடையும் போது நாம் பார்த்து அவர் உயர்ந்து விட்டால் நான் உயரவில்லையே என்று நாம் அதை பார்த்து கூச்சலிடுவதை விட நாமும் உயர வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு நாம் முனைய வேண்டும் என்று அவர்கள் முனைந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் சமமான ரீதியில் மற்ற இனத்தோடு சேர்ந்து முன்னேறுவதற்குரிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கலாம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அந்நிய தொழிலாளர்கள். இங்கிருந்து வந்து இங்கு செல்வ செழிப்போடு இருக்கின்றவர்கள் முன் உதாரணமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் இன்னும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. சரி, இன்னொரு தரப்பினரும் எப்போதும் சொல்கின்றார்கள், அரசாங்கம் எதையும் செய்யல எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அரசாங்கம் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கொடுக்க மாட்டாங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க மாட்டாங்கன்னு. இன்னொரு தரப்பினர் சொல்வதை போன்று மக்கள் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை. இந்த 3 கண்ணோட்டத்தில் உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? என்னை பொறுத்தவரை என்ன நடக்கிறது என்பதை புரியாதவர்களும், எப்படி நடக்கிறது என்பதை தெரியாதவர்களும், எங்கு நடக்கிறது என்பதை அறியாதவர்களும் எது சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசும் அரசை சார்ந்தவர்களும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக நான் பொறுப்பில் இருந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் சமுதாயத்திற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்துதான் செயல்படுவதற்குரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். அந்த 29 ஆண்டுகளில் என்னுடைய நடவடிக்கைகளை கண்ணுற்ற அத்தனை பிரதமர்கள், நான் கிட்டத்தட்ட 3 பிரதமர்களிடம் வேலை செய்தேன். 3 பிரதமர்களுக்கும் தெரியும் நான் எப்போதுமே பிரதமர்கள் பக்கத்தில் தான் உட்கார்ந்திருப்பேன், தூரத்தில் நான் உட்கார்ந்திருப்பது கிடையாது. காரணம், நான் மாயிகாவின் தலைவன் என்ற ரூபத்தில் கட்சி 3வது பெரிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் நடுவில் பிரதமரும் அதை அடுத்து நானும் இருக்கக்கூடிய வாய்ப்பு சில காலங்கள் இருந்தன. ஆகவே இவை யாவற்றையும் மனத்தில் கொண்டு என்ன பேச வேண்டுமோ, எதை எழுப்ப வேண்டுமோ, எழுப்ப வேண்டிய காரியத்தை முறையாக எழுப்பித்தான் இருக்கிறோம். ஆனால் யார் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லது அறிவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக நீங்கள் யாரையும் கேட்டா என்னங்க நடக்குது, ஒன்னும் நடக்கலைங்க, இவங்கெல்லாம் சும்மாங்க. ஆனா அதை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் என்ன போராட்டங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக உணரக்கூடிய வாய்ப்பும் அதை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு சிந்தனை என்ற ஒரு சங்கதி தான் நீங்க வருகிறது மீண்டும். சரிங்க டாக்டர். சரி, இன்று பரவலாக பேசப்படுகின்ற மக்களை சந்திக்கின்ற ஒரு நிலை நீங்கள் எப்பொழுதும் தொடங்கிவிட்டீர்கள். மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய பிரச்சனை என்ன என்பதனை அறிவதற்காக. ஆக அங்கு அதிகமான நமது இந்தியர்களிடம் நீங்கள் பார்க்கும் பிரச்சனை என்ன? என்னை பார்க்க வந்த கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி என்னை பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்கும் முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளிலே வீட்டு பிரச்சனை 1, வேலை வாய்ப்பு பிரச்சனை 2, தங்களுடைய குடும்பத்தை வரக்கூடிய வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலை, இது போன்ற அடிப்படை ரூபத்தில் உள்ள பிரச்சனைகள் உள்ளவர்தான்
நம்மை காண வருவார்கள், கேட்பார்கள், பேசுவார்கள், எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்பார்கள். இவை யாவற்றையும் மனத்தில் வைத்துத்தான் YPS என்று சொல்லக்கூடிய சமூக நலனபிவிருத்தி அறவாரியம் என்று ஒன்றை ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து இதுவரை கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டு காலமாக அவ்வப்போது வரக்கூடிய இந்தியருடைய பிரச்சனையை கவனித்து அவர்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது ஒன்றை செய்து அவர்களை திரும்ப அனுப்புவதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. இது எங்களுக்கு மாதிரி செய்வதும் எங்களுக்கு மன மகிழ்ச்சி தான். காரணம், யார் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் உற்ற உதவியை செய்தால் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆக